ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்றைக்கி அரிசி கழுவுன தண்ணியில் அக்கா ரசம் வைக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்மளுக்கு சத்தும் கூட. இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம அடுப்படியில் உள்ள டேப் வாட்டர் வச்சு கழுவி விட்டுட்டு அப்புறம் நல்ல தண்ணி வச்சுட்டு கழுவி, ரெண்டாவது நம்மளுக்கு தேவைப்படுற ரசத்துக்கு தேவைப்படுற தண்ணி மட்டும் ஊற்றி அந்த அரிசியை கழுவி எடுத்துக்கணும். இவ்வளோ வாட்டர் இருக்குது பாருங்கள். அக்கா நீ கொஞ்சமாக தான் ரசம் வைக்க போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெண்டாவது தண்ணி ஊற்றி கழுவி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ புளி இவ்வளோ தான் அக்கா ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இந்த சட்டியில் இதில் வந்து முக்கால்வாசி வைப்பேன் ரசம். அதுக்கு அக்கா புளி இவ்வளோ தான் ஊற வச்சுருக்கிறேன். தக்காளி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ புளி ஊறிட்டுருக்கட்டும். இப்போ அக்கா ரசத்துக்கு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி இப்படி நறுக்கி வச்சுருக்கிறேன். நம்ம இந்த ஊற வச்சோம்ல இந்த புளியை எடுத்து அதில் போட்டு நல்லா இப்போ சேர்த்து கரைச்சிப்பேன். இப்போ 1 ஸ்பூன் சாதாரண ஸ்பூனு தான், 1 ஸ்பூன் கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு அக்கா நல்லா கரைச்சி வச்சுப்பேன். இது புளியோடு அந்த தக்காளி சேர்த்து பிசையும் போது நல்லா கரைஞ்சிடும், புளி நல்லா கரைஞ்சிடும். சால்ட் வேறு போட்டிருக்கோம்ல, நல்லா கரைச்சிட்டு அக்கா காமிக்கிறேன். நல்லா கரைச்சி வச்சு புளி வந்து நல்லா சுத்தமான புளினோன்னா அக்கா அப்படியே கரைச்சிட்டேன். நீங்கள் கரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. தோல் நாரெல்லாம் இல்லாத புளி அக்கா கிட்டே இருக்கிறது, கிராமத்து புளி சுத்தமான புளினோன்னா அப்படியே போட்டு கரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த அரிசி கலந்த தண்ணி ஊற்றி அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து மிளகு சீரகம்லாம் தட்டிட்டு வந்துடலாம் மிக்சியில். இது வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக, பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு, ஜீரகம் அதில் பாதி ஸ்பூன் தான் போடுவேன் அக்கா. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 6-7 பல், சின்ன பல் தான் போட்டு இப்போ நம்ம மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் சுற்றின மிளகு ஜீரகம் பூண்டை இதில் எல்லாத்தையும் வலித்து போட்டுடலாம். இப்போ அக்கா தாளிசத்துக்கு போட்டுருவோம். ஒரு வடை சட்டி காய வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் இருக்கும் விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூனு வெந்தயம், 3ஐயும் போட்டுருவோம். கொஞ்சம் பொடியட்டும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 காஞ்ச மிளகா 2 அக்கா வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுருவோம், உடனே போட்டுருவோம். மிளகாவும் நிறம் மாறக்கூடாது. பெருங்காயத்தூள் போடுறேன்க்கா, இப்போ தான் போடுவேன். ஒரு 3 சிட்டிகளவு போடலாம், கொஞ்சம் வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும் ரசம். அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே பரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் நிறம் மாற விடக்கூடாது, ரசத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்போ தான். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன்க்கா. ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அப்படியே ரசத்தில் தூக்கி ஊற்றிடலாம். கூட்டி வச்சுருக்க ரசத்தில் ஊற்றிட்டு அந்த வடை சட்டியில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் வாட்ரு அலசி ஊற்றி விட்டுருக்கேன். இப்போ ரசத்துக்கு அக்கா அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நுர கூடணும், நுர பொங்கி வரும்போது தான் நம்ம இறக்கணும். இப்போ சால்ட்டு எல்லாம் பார்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் வீட்டில் மிளகுத்தூள், பெப்பர் பொடி வச்சுருந்தீங்கன்னா அந்த மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அக்கா கரெக்டாக இருக்குது. இது வந்து அரிசி கழுவுன தண்ணியில் தக்காளி ரசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா புளி கம்மியாக போட்டு தக்காளி தான் அதிகமாக போட்டிருக்கு. இப்போ அப்படியே ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல மீடியம் ஃப்ளேமில் வைங்க, நல்லா நுர கூடட்டும். அவ்வளோதான். இப்போ நுர கூடி வருது பாருங்கப்பா. அப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதிகமாகவே போட்டேன் கொத்தமல்லி அக்கா, கம்மியாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப பிடிக்கும், வீட்டில் நிறையா இருந்துச்சு, அதிகமாக போட்டேன். அவ்வளோதான். நம்ம மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஹெல்த்தியான தக்காளி ரசம். எப்படின்னா இன்றைக்கி அரிசி கழுவுன தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் 2வது தண்ணி நல்ல தண்ணியை ஊற்றி கழுவி, அது எவ்வளோ திட்டமாக தண்ணி தேவையோ அதை மட்டும் ஊற்றி கழுவி, நம்ம ரசத்துக்கு வைக்கிற அளவு தண்ணியை ஊற்றி கழுவி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி ஊற வச்சு இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்பா. இந்த மழை நேரத்துக்கும் நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தி. மிளகு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், மிளகு ரசம் மாதிரி கூட வச்சுக்கலாம். வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்காவுக்கு சொல்லுங்கள் கமெண்டில். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மூடிச்சு தான் கமகமன்னு வாசனையாக இருக்கும், அதான் திறக்காம அக்கா அப்படியே மூடிட்டேன். இந்த மல்லித்தலை எல்லாமே நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.